அண்ணா வணக்கம். ஆனா இந்த கோவில் ஏன்னா இப்படி இருக்கு, எவ்வளவு வீடுகள் இப்படி இருக்கு, இந்த ஊருக்கு வரணும்னா உங்க கோயிலை தாண்டி தான் ஊருக்குள்ளேயே போற மாதிரி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு? இங்கிட்டு இருந்து வந்தாலும் கோயிலை தாண்டி தான் போகணும், இந்த பக்கம் இந்தாண்டா போனாலும் கோயிலை தாண்டி தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறையா இந்த கோயில் இந்த மாதிரி தான் இருக்கு. இது ஏன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு நான் கலெக்டர் ஆபீஸுக்கும் அறநிலைத்துறைக்கும் மனு கொடுத்தேன். அரசியலுங்க இந்த அறநிலைத்துறையில இந்து அறநிலைத்துறையில கொடுத்தேன். அவங்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவங்களும் கண்டுக்கல. இங்க லோக்கல்ல உள்ள கட்சிக்காரங்களும் கண்டுக்கல. ஏன்னா இந்த கோயிலுக்கு வருமானம் இல்ல. சரி, அவங்க வரலங்கிறீங்கல்ல, நீங்க யாராவது வந்து வழிபட வந்தீங்களா? வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கோம். வழிபடவே இல்லை, கடைசியா எப்பயோ வழிபட்டோம். இல்ல வழிபட்டு இருக்கோம். வழிபடுறோம்னா அதாவது இந்த கார்த்திகை தீபம் அல்லது இந்த நம்ம திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறாங்களே அந்த மாதிரி டைம்ல மட்டும் வந்து வழிபடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த கோயில் வந்துட்டு அந்த ஐதீகம்லாம் பண்ணி கரெக்டாக பூஜை நடக்கிற கோயில் தான் இருந்தால் எல்லாரும் வருவாங்க. பராமரிப்பு இல்லாததுனால யாரும் வரமாட்டாங்கிறாங்க. நீங்களாம் வந்தால் தானே கோயில் பராமரிக்கப்படும், வெளியில இருந்தா வருவாங்க. வெளியில இருந்து வர்றதா ரைட்டு. கோயில் அதாவது அந்த அவங்க எப்படி சொல்றது, பிராமணர் ஐயரை வச்சு அந்த பூஜை பரிகாரம்லாம் பண்ற மாதிரி தான் வருவாங்க. பாழடைஞ்சு போய் கிடக்குது. அந்த கோயிலுக்குள்ள போனா தோஷம் வந்துடும் ஒருத்தரும் பயந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க. உள்ள போக பயப்படுறாங்க. இந்த கோயிலாம் வெளியில இருந்தா அவங்க தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆறுமுகம் கொண்ட முருகர் இருக்காரு, சிவன் இருக்காரு, அம்மன்லாம் இருந்தாங்களா? அம்மன் இருந்தது. இந்த சாமி சிவன் வந்து உலகநாத ஈஸ்வரர். ஆனா சாமியை கும்பிட ஒரு நாதி இல்ல. சிவபெருமனுக்கு வச்ச பேரு உலகநாத ஈஸ்வரர் ஆதி காலத்துல இருந்து இருக்கிறது. இது எந்த தலைமுறையில இருந்து சுயம்பா உண்டாச்சிக்கிறாங்க இல்ல தற்காலிகமா வந்ததுங்கிறாங்க தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரல குறைஞ்சபட்சம் ஒரு 10 தலைமுறையாவது இருக்கும். இந்த கோயிலோட அம்மன் சிலையை வந்துட்டு களவாடிட்டு விட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க. முதல் நாள் வந்து பாக்குறது நல்லா தெரியுமா? நல்லாவே தெரியும், கண் கூட தெரியும். எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு அந்த சிலை. இதை கொண்டு போனவங்களோட குடும்பமே இன்னைக்கு வம்சமே இல்லாத போயிருச்சு. உண்மையா தெரியுங்களா? உண்மையே தெரியும். அந்த சிலையை கடத்தி கொண்டு போனவங்களோட வம்சமே கிடையாது. சிவன் சொத்து குலநாசம். சிவன் கோயில் இருக்கிற பொருளை விபூதி வச்சா கூட அதுக்கு ₹1 போட்டு தான் வச்சுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி சிவன் கோயில் இருந்த சிலையை கடத்தி கொண்டு போனாங்க. 2-3 பேர் சேர்ந்து செஞ்சாங்க. அந்த குடும்பமே அட்ரஸ் இல்லாத ஆயிடுச்சு. பேர் சொல்ல ஆள் இல்லை, சங்கதியே ஆள் இல்லை, முடிஞ்சு போச்சு. அரசாங்கம் பார்த்து இந்த கோயிலை எடுத்து எங்களுக்கு சீரசிறப்பாக கட்டி கொடுத்தாங்கன்னா நாங்கள் கரெக்டான முறையில் வச்சு வழிபடுவோம். அரசாங்கம் கட்டி கொடுத்தாலுமே நீங்க வழிபட மாட்டீங்க போல. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு முருகன் சிலை இருக்கு. கடைசியா எப்ப கோயிலுக்கு போனீங்க? கடைசியா இப்போ ஒரு கார்த்திகை தீபத்துக்கு போயிட்டு நாங்க ஊருக்காரங்க எல்லாம் போயிட்டு விளக்கு போட்டு வந்தோம். ஒரு மாசம். அதுக்கு முன்னாடி கடைசியா எப்ப போனீங்க? அது மாதிரி விசேஷ நாள் வந்தா மட்டும்தான். அதான் அதுக்கு முன்னாடி எப்ப போனீங்க? அண்ணாமலையார் தீபம் வந்தது. அதான் அது வந்து கார்த்திகை. அதுக்கு முன்னாடி எப்ப போனீங்க? அதுக்கு முன்னாடி தைப்பூசம் இருக்கு. தைப்பூசம் போன வருஷம். ஆமா, விசேஷ நாள் மட்டும் வந்தா மட்டும்தான் கோயிலுக்கு போறது. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து வழிபடுறாங்க. வருஷத்துல ஒரு முறை